லா காலேஜ்ல அட்மிஷன் போறது எப்படி? லா காலேஜ்ல நீங்க அட்மிஷன் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம். நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு சீட்ஸ்லாம் எப்படி அலாட் ஆகும் அப்படின்னா மெரிட் பேஸ்ல தான். அதாவது நீங்க 12th தமிழ் இங்கிலீஷ் தவிர மிச்ச 4 சப்ஜெக்ட் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, அதோட கட் ஆஃப் எவ்வளோ, அதை வச்சுதான் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகும். அதாவது யார் ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எந்த விதமான டொனேஷன்ஸ், எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸும் கவர்மெண்ட் லா காலேஜ்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க கவர்மெண்ட் லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, 2 விதமா படிக்கலாம். ஒன்னு அப்ளிகேட்டட் லா காலேஜஸ், இன்னொன்னு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அப்ளிகேட்டட் லா காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் BALLB அப்படின்ற ஒரு கோர்ஸ் மட்டும் இருக்கும். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிகாம், BCA, BBA, BALLB கானஸ் அப்படின்னு ஒரு 4 கோர்ஸ் இருக்கும். நீங்க அப்ளிகேட்டட் லா காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். நீங்க எது வேணா சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். பட் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா அப்படின்னு வரும்போது நீங்க இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் படிக்க முடியும். இங்க தமிழ் மீடியம் கிடையாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ளிகேட்டட் லா காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர் இயருக்கு 10,000 தான் வரும். பட் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஹை ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் மூலியமா நீங்க ஃப்ரீயாவே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் படிக்க முடியும். அப்ளிகேட்டட் லா காலேஜில் படிக்கிறதுக்கும் சோயல்ல படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அங்க நீங்க நார்மல் 5 இயர்ஸ் டிகிரி படிக்க முடியும், உங்க 5 இயர்ஸ் ஆனர்ஸ் கோர்ஸ் படிக்க முடியும். ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 2 கோர்ஸ்லயுமே நீங்க படிக்க போறது அதே லா தான். பட் ஆனர்ஸ் டிகிரியில இன்னும் சில வேல்யூ ஆர்டர் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். அப்ளிகேட்டட் லா காலேஜும் சரி, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவும் சரி, ரெண்டுமே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. அப்ளிகேட்டட் லா காலேஜஸ்ன்றது தமிழ்நாடுல நிறைய இடத்துல இருக்கு. பட் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா அப்படின்றது சென்னையில பெருங்குடி அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது காலேஜை பொறுத்து மாறும். பட் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னால பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் கிடையாது, கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் இருக்கு. இது போக நீங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னால படிக்கணும்னா உங்களுக்கு SC/ST ஸ்காலர்ஷிப் எல்லாம் கண்டிப்பா கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க எல்லா சலுகைகளுமே கிடைக்கும். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நான் நோட்டிஃபை பண்றேன். அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் லா காலேஜில் சேர முடியும். மற்றபடி கவர்மெண்ட் லா காலேஜில் சேரவே முடியாது. பிரைவேட் லா காலேஜஸோட அட்மிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பிரைவேட்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். லாவை நீங்க 2 விதமா படிக்கலாம். ஒன்னு +2 முடிச்சுட்டு, இன்னொன்னு காலேஜ் முடிச்சுட்டு. அது பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன்.